இன்றும் ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க இருக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, மன்னிப்பு கேட்கிற நபர் பெரியவரா, மன்னிக்கிறவர் பெரியவரா? மன்னிப்பு மன்னிக்கிறவங்க பெரியவங்க நம்ம சொல்றோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கிறவர்கள் பெரியவர்கள், மன்னிப்பு கேட்கிறவர்கள் பெரியவர்கள். இந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களை பெரிய மனதோடு மன்னிக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் இன்னும் பெரியவர்கள். சில நேரங்களிலே நாம் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்து விடுவோமானால் நாம் அவரிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்போம். தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, கவலைக்குறைவினால் நான் மாதிரி செஞ்சுட்டேன், இனிமேல் செய்யாமல் இருக்கேன், நான் முயற்சி பண்ணுறேன், என்னையே மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம். அப்படிதானே? எத்தனை தடவை மன்னிப்பு கேட்கலாம்? எத்தனை முறை கேட்கலாம்? 70 முறை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. நாங்களும் கேட்கிற மாதிரி இயேசுவினிடத்தில் போய் ஒரு சீசன் கேட்கிறார். நீங்க வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, அப்பொழுது பேதுரு ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால், என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டார். 7 தரம் மட்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி? 70 தரம் மட்டும் என்று உனக்கு 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று உனக்கு சொல்கிறேன் என்று இயேசுவானவர் பேதுரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறத பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. 70 முறை மன்னிக்க வேண்டும் அப்படிங்கிறத இயேசுவானவர் பேதுரு எடுத்து சொல்கிறார். நாம் எத்தனை முறை மன்னிக்கிறோம்? நாம் எத்தனை முறை மன்னிக்கிறோம்? எத்தனை முறை மன்னிப்பு கேட்கிறோம்? நம்ம ஒரு தடவை தான் நமக்கு மனசு வரும், 2வது தடவை மனசு வராது. ஆனால் எப்பொழுதெல்லாம் மனஸ்தாபப்படுகிறேன் என்று மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கிறோமோ அப்பொழுது மன்னிக்க வேண்டும். அப்பொழுது அவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா நம்முடைய தப்பிதங்களையும் பரமபிதா மன்னிக்க மாட்டார். அப்படிதான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் சில இடத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை முன்னிட்டு அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்போம்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்னை தேடி வந்து அவங்களாம் மன்னிப்பு கேட்குறீங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். அதுதான் இல்லை. அவங்க பெரிய ஆளு என்பதனாலேயோ வசதி உள்ளவர்கள் என்பதனாலேயோ மிகவும் திறமசாலி என்பதனாலே அல்ல. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை நேசிக்கிறதுனாலும் அவர்களிடத்தில் அன்பு கூறுவதனாலும் நாம் அவர்களை தேடி சென்று அவர்களிடத்தில்
நம்ம என்ன செய்கிறோம்? சமாதானமாக வேண்டும் என்று சொல்லி முயற்சி பண்ணுகிறோம். அதுதான் உண்மை. சில நேரங்களிலே நாம் மன்னிக்க முடியாதபடிக்கு சில தவறுகளை செய்திருப்பார்கள். அதையும் மன்னிச்சு பழகணும். அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா எல்லா நிலைமையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கான மனநிலைமை நமக்கு உண்டாகும். இல்லைன்னா உண்டாகாது. சில நேரங்களிலே சிலருடைய தப்பிதங்களை நாம் சுற்றி காமிச்சுக்கிட்டே இருப்போம். சுற்றி காமிச்சுக்கிட்டு இருப்போம். சுற்றி காமிக்கும் பொழுது அதை அவங்க கண்டு உணர்ந்து திருந்துவார்களானால் அது அவர்களுக்கு நலம், நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம விட்ட வேண்டியதான். இன்னொரு முறை இயேசுவாக சொல்லும் போது சொன்னால் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உனக்கு உன் சகோதரன் ஒருவனுக்கு உன் மேல வருத்தமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ என்ன செய்யணுமா, உன் பலிப்பொருளை எங்க செய்ய, பலிபீடத்திலே வச்சுட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவான பிறகு நீ வந்து என்ன செய்ய, அந்த பலியை செலுத்து, உன் காணிக்கையை போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து அப்படிங்கிறாரு. அதாவது இவருக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கு காணிக்க போட வந்தவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சகோதரனுடைய சகோதரனுக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுக்கு ஏதோ ஒரு வருத்தமான நிலைமை. அப்படின்னா அவனை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லல, அவனை வந்து ஒப்புரவாக சொல்லல. நீ போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாக. உதாரணத்துக்கு இன்னைக்கு சங்கரபுரத்தை வச்சு தான் பேச போறேன். அவர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். எனக்கு அவருக்கும் ஒரு மனஸ்தாபம் இல்லை, மனஸ்தாபம் நினைச்சுக்கங்க. ஒருவேளை என் பக்கம் தப்பு இல்லாம இருக்கலாம், அவர் பக்கம் தப்பாவே இருக்கட்டும். அவரு என் மேல வருத்தப்பட்டு அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன செய்யணுமா, காணிக்கை பெட்டியில வந்து காணிக்கையை செலுத்துவதற்கு முன்பு அந்த காணிக்கை அங்கே வச்சுட்டு போயிட்டு அவர் கூட போயிட்டு, சகோதரனே என் மேல உங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னு எனக்கு தெரியாது, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்பல, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கங்க. ஒருவேளை உங்களுக்கு என் மேல உங்களுக்கு வருத்தமான காரியம் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் என்ன திருத்திக்கிறேன், நீங்க சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் நான் என்னுடைய காணிக்கையை பலிபீடத்திலே நான் பலியை செலுத்த வேண்டும், என்னுடைய காணிக்கையை நான் தேவனுக்கு செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் அது அங்கீகரிக்கப்படும். இல்ல என் மனசு நிறைய வருத்தம், என் மனசு நிறைய பாரம், என் மனசு நிறைய அடுத்தவங்க மேல இருக்கிற வெறுப்பு, இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு வந்து நான் ஒரு பெட்டியில ஒரு கட்டு நிறைய ஒரு பணக்கட்டை கொடுத்து போட்டாலும் அது அங்கீகரிக்கப்படாது, அது தேவ சமூகத்துல அங்கீகரிக்கப்படாது. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே அநேக காரியங்களிலே நாம் தவறுகிறோம், தவறு செய்து விடுகிறோம். தவறை உணர்ந்து அதுக்கு மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது, மன்னிப்பு கேட்பவரை யார் கேட்கிறாரோ அவர்
மன்னிக்க வேண்டும். இதுதான் வேதமா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறைந்தார்கள். சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் சிலுவையிலே அறைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாரு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்களே அப்படின்னு சொல்லி தன்னை சிலுவையிலே அறைந்த நபர்களுக்காக பிதாவின் சமூகத்திலே அவர் மன்னிப்புக்காக வேண்டினார். இயேசுனார் என்ன தவறு செய்தார்? அவர் எப்படி சிலுவையில் அறைவதற்கு அவர் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் மனுக்குலத்தின் தவறுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அறைந்தவர்களை இயேசுவானவர் அவர் மனதார மன்னித்தார். ஒருவேளை நம்மளால நினைச்சிருப்பான், மன்னிக்கிறது ரெண்டாவது விஷயம். அவனை எந்த அளவுக்குலாம் நோக்கடிக்க முடியுமோ, எந்த அளவுக்குலாம் வேதனைப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்குலாம் அவனை நம்ம இம்சப்படுத்த முடியுமோ, துன்பப்படுத்த முடியுமோ அத்தனையும் செஞ்சிருவோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மன்னிக்கிற மனப்பான்மையை ஆண்டவன் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். சில நேரங்களிலே நம்ம பார்த்துக்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் தெரியுமா, என்னுடைய நிலவரம் என்ன தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். நாம ஒண்ணுமே கிடையாது. நாம எல்லாம் மண்ணு. நாம எல்லாம் மண்ணு. அப்படியானா இந்த மண்ணான மனுஷனுக்குள்ளே ஆண்டவர் மன்னிக்கக்கூடிய நல்ல சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். இதை அநேக நாம் கண்டுகொள்ளாதனாலதான் நமக்கு பிரச்சனையே. நாம் ஒன்றை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகணும், தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவாகணும், அடுத்து மனுஷனிடத்துல ஒப்புரவாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நான் முழங்கால் பண்ணிட்டு மன்றாடி மன்னிப்பு கேட்டுருவேன். ஆனா இவனை மட்டும் என்ன செய்ய மாட்டேன், மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை நீங்க நானும் முரண்டு பிடிப்போமானால், அடம் பிடிப்போமானால் நம்முடைய தப்பிதங்களையும் அவர் மன்னிக்க முடியாது. ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஏற்ற முன் மாதிரியான வாழ்க்கையை இயேசுவானவர் அந்த பூமியில் இருக்கும்போது வாழ்ந்து காட்டி போயிருக்கிறார். அடுத்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா, சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வலது புறத்தில் இடது புறத்தில் 2 கல்வர் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் என்ன செய்யறான், பரியாசம் பண்றான். நீ தேவனுடைய குமாரன் சொன்னீங்களா, நீங்க இறங்கி உன்னையும் ரசித்து எங்களையும் ரசித்துக் கொள்ளுங்க. என்ன செஞ்சான் அவன்? தேவனை என்ன செஞ்சான், அவமதிச்சான். தேவனுக்கு விரோதமா அவன் பேசினான். 2 கல்லையும் சொல்றான், நாம நியாயப்படி தண்டிக்கிறோம். நாம செஞ்ச குற்றத்துக்கு ஒரு தண்டனை சரி, இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை, இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்லறையில் ஒருவர் சொல்றதை நாம் பார்க்க முடியும். அந்த கல்லடையும் அவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவர் அங்க அங்கீகரித்தார். ஆண்டவரே, நீங்க வரும்போது என்னை நினைச்சுக்கங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். ஒரு பக்கம் வருத்தமான சூழ்நிலை, வேதனையான சூழ்நிலை, சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கிறது, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது, உடைய வராஜ்யத்தை நினைத்தவர்களும் ஆண்டவரை என்று சொல்லப்படுது, இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்லி அவனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை ஆண்டவர் கொடுத்ததை நாம் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மன்னிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்ன வேணும்? மன்னிக்கிறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? நல்ல மனசு வேணும். நல்ல மனசு இருந்தா மாத்திரம் மன்னிக்க முடியும், இல்லைன்னா மன்னிக்க மாட்டான். நான் யாரை வேணாலும் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லுவான், இவனை மட்டும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான். அந்த நல்ல மனசு இல்லை அப்படின்னா அந்த மன்னிக்கிறதுக்கு நம்ம யார் கேட்டாலும் அதான் முடியாது போ அப்படின்ட்டுருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில
நாம் செய்கிற தப்பிதங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாமும் மன்னிக்கணும். நேரம் வந்தா நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அப்படி மன்னிச்சா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். பிரியமான நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமானது. எல்லா காயத்துக்கும் அருமையான மருந்து ஒன்று இருக்குமானால் அது மன்னிப்பு. எப்படியாப்பட்ட காயத்தையும் மாற்றக்கூடியது மன்னிப்பு. வெளி புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு ஆக்கலாம், உள்ளான புண்ணுக்கு மருந்து என்கிறது மன்னிப்பு தான். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன செஞ்சார்? மன்னியுங்கள் என்று அவர்களுக்காய் வேண்டி போட்டார். வேற வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் மன்னிக்கிறதுக்கு பலவரமா, ஆனா சில நேரங்களில் நாம் மன்னிக்கிறதுக்கு இல்லை. அதுக்கான ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க வருவார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 41 - 42 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இன்னொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, அதாவது வசதி இல்லாத இருக்கும் போது இருவருக்கு கடனை மன்னித்து விட்டான். இருவருடைய கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான் அதை சொல் என்றார். சீமோன் பிரதித்திரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டாரோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் விதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயிடமாய் திரும்பி போதும். அப்ப என்ன செஞ்சாருன்னா, அங்க ஒருத்தர் கேட்கிறான், ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டி இருக்கிறது, ஒருவன் 50 வெள்ளிக்காசு கொடுக்க வேண்டி இருக்கிறது. 2 பேருடைய கடனையும் அவனுடைய எஜமானன் மன்னித்து விட்டான். இதில் யார் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னான். 500 வெள்ளிக்காசு கொடுக்கக்கூடியவன் அதிகமாய் அன்பு கூறுவான். ஏன்னா 500 வெள்ளிக்காசு அவனுக்கு பெரிய தொகை, அதை அவனால் கொடுக்க முடியல. அவன் எஜமானன் அவனை மன்னித்து விட்டான். அவனுடைய எஜமானன் அவனை மன்னித்து விட்டான். மன்னித்த பிறகு அதனால அவன் அந்த எஜமானுக்கு அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். எவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வார்களாம்? பரிசுத்தமாக்கப்பட்ட பின்பு தேவனுடைய ராஜ்யத்திலே அவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். ஆண்டவர் நம்முடைய தப்பிதங்களை நமக்கு மன்னிக்க வேண்டுமானால் நாம் நமக்கு விரோதமாயினுடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து மறக்க வேண்டும். மன்னிப்போம், ஆனால் சில நேரங்களிலே அவைகளை மறக்க மாட்டோம். மறக்காதனாலதான் அவங்க என்ன தப்பு செஞ்சா, சின்ன தப்பு செஞ்சா கூட நமக்கு அது பெருசா தெரியும். மனதார மன்னிக்கணும் ஒழிஞ்சு அறமுறையா மன்னிக்க கூடாது. அடுத்து இன்னொரு உண்மையை ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, 2 பேர் ஒரு எஜமான இடத்துல கடன்பட்டு இருந்தார்கள். அந்த எஜமானன் தன் கணக்கை எடுத்து பார்க்கும் பொழுது இவர் இவ்வளவு பணம் தர வேண்டும் சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, கூப்பிடுறாரு, கடைக்காரன் கூப்பிடுப்பா அப்படின்னு. கடைக்காரன் பார்த்தவா, ஐயா எனக்கு இவ்வளவு பணம் தரணும், இன்னும் தரலையே, என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னா, ஐயா எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் சரியில்லை, என்னால கடனை கொடுக்க முடியல, தயவு செய்து நீங்க மன்னிச்சுக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கும் பொழுது, சரி உன்னுடைய கடனை மன்னிச்சுட்டேன் போன்னு அனுப்பி விட்டுறார். அவன் போயிட்டு இருக்கும் பொழுது அவனிடத்தில் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்த இன்னும் ஒரு நபர் அங்கே எதிர்படுகிறான். அவனை பார்த்த உடனே என்ன செய்யறான்னா, இவன் போயிட்டு
அவன் கருத்தை பிடிச்சி நீ என் கடனை கொடுத்தே தரணும் அப்படின்னு சொல்லி அவனை பலவந்தம் பண்ணணுங்கிறான். இப்படி பலவந்தம் பண்ணுகிற வேலையிலே அவன் என்ன செய்யறான், இதை போயிட்டு அவனுடைய எஜமான இடத்துல ராஜாவிடத்திலே சொல்வதார்கள், நீங்க இந்த மாதிரி அவன் கடனை மன்னிச்சு அனுப்புனீங்க, ஆனா அவனுக்கு கிட்ட கடைப்பட்ட ஒரு கட்டணம் அவன் எதிர்பார்க்கும் பொழுது அந்த கடனை அவனை மன்னிக்க அவங்க என்ன செஞ்சானா, அவன் கழுத்தை நெருக்கினான் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அவனை கூட்டுவான். அவனை கூட்டு வந்த உடனே, நீ என்னிடத்துல கேட்கும்போது உன் கடனை நான் மன்னிச்சு அனுப்புனது போல உன் சிநேகிதன் உன்னிடத்துல வாங்கின நீ என் கடனை ஏன் நீ மன்னிக்கல அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி என்ன செய்யுங்க, சிறைச்சாலையில் போடுகிற, நீ கடைசி காசு கொடுக்கிற வரைக்கும் சிறைச்சாலையிலே இருந்து சொல்லி அவனை அங்கே உள்ளே தள்ளப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு மன்னிக்கிறது போல நாம் மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். அதான் பரமமண்டலத்தின் ஜெபத்தில் சொல்லப்படுது. ஆண்டவர் சொன்னார், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தரணும் என்று வேண்டிக் கொண்டு ஜெபம் சொன்னார். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் எங்கள் கடன்களை மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னித்தரணும் என்று சொல்லி நீங்கள் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசுவான தன்னுடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் கடன்காரர்களை நாம் மன்னிக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த தப்பிதங்களையும் உங்கள் பரமபிதா மன்னிப்பார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை என்று சொன்னார். நல்லவன் பிதாவை தவிர நல்லவன் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொன்னாங்க. ஏனென்றால் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவனுடைய வார்த்தையை மீறி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்தார்கள். ஆகவே நல்லவர்கள் ஒருவனாகிலும் இல்லை. அப்ப ஆண்டவர் நமக்கு இந்த பூமியிலே வைத்திருக்கிற நாட்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. நாம் வாழ்கிற இந்த நாட்களிலே நாம் மன்னித்து மறந்து எல்லாரையும் நேசித்து நடசிய வேண்டுமா, அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய தப்பிதங்கள் நமக்கும் மன்னிக்கப்படும், இல்லைன்னா மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா. நான் நல்லா விடிய ஜெபம் பண்ணுவேன், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணுவேன், ஆர்ப்பரிப்போடு ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னா நினைச்சிடாதீங்க. அது நடக்காது. ஆண்டவர் சமூகத்துல சமாதானமாய் போகணும். தேவ சமூகத்தில் சமாதானமாகணும். மனுஷனுடைய சமூகத்திலே போய் நமக்கு விரோதமாய் ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சுனா நம்ம வருடத்தில் ஒப்புரவாகி தேவ ராஜ்யத்திலே ஆண்டவர் வந்தார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாகும். ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்கல, நம்ம மேல நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நாம் பரலோகம் போறது மிகவும் கடினம். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது மிகவும் கடினமானது. ஆகவே ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். மனஸ்தாபத்தோடு வந்து கேட்கிறாங்கன்னா மன்னிச்சிடணும். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா அவரும் அவ்வாறே சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மன்னிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. மன்னிக்க பழகுவோம். நம்முடைய தப்பிதங்களையும் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பாராக. முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணலாம்.